ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு டே அவுட் தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்து இவங்க அப்பாவுக்கு லீவு. ஸோ வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்பெக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட்ஸில் இருக்க சென்ட்ரம் போயிட்டுருக்கோம். குஹனை பக்கியில் வச்சு அவங்க அப்பா தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. நான் பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெதர் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் அப்படியே ஒரு நல்ல லைட் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் இருந்து பீச் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் அப்பா ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. இங்கே எல்லா வீட்லேயும் கார்டன் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டனில் நிறைய டெக்கரேட்டிங் ஃப்ளவர்ஸ், அப்புறமா இந்த மாதிரி செடி அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு லாவெண்டர் கலர் பூ இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பக்கத்தில் போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் போகிற வழியில் ஒரு ஃப்ளவர் ஷாப் இருந்துச்சு. அதில் நிறைய வெரைட்டியான ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த பாட்டில் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. இது நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் கூட வச்சுக்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து சென்டர் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஆகும். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். குஹனுக்கு வெளியே போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இங்கெல்லாம் குழந்தைங்கள வந்து பக்கியில் வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும் ஒரு ஏஜ் வரைக்கும். அவனுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நடக்கவே மாட்டான், குடுக்குடுன்னு ஓடிடுவான். அதனால பக்கியில் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். எப்போ அவன் நம்ம கைப்பிடிச்சி நடக்கிறானோ அப்போ தான் அவனை நம்ம வந்து நடத்தி கூட்டிகிட்டு போக முடியும். இப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல, கார் வந்தாலும் அவன் அப்படியே ஓடிட்டுருப்பான். அதனால் அவனை பக்கியில் போட்டு அப்படியே அவனை தள்ளிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அவனுக்கு ஒரே ஜாலி தான். வெளியே போனால் ஜாலி ஆகிடுவான். வீட்டில் தான் இருக்க அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. அப்புறமா எனக்கு இந்த வெதருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வாங்கி அவன் சாப்பிட்டுட்ருக்கான். சரி, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் கொடுத்துட்டேன். ரொம்ப குஷி ஆகிட்டான். அப்புறமா ஸ்பெக்ஸ் வாங்க அந்த ஷாப்புக்கு வந்துட்டு குஹனோட அப்பா வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. அங்கே நிறைய ஸ்பெக்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு, நான் பார்த்துட்ருந்தேன். எல்லா ஃப்ரேமுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்ம ஊரை விட. ஆனால் என்ன பண்ணுறது, கண்ணுக்கு ஏதாவதுனா நம்ம வாங்கி தானே ஆகணும். அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நானும் சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போட்டிருக்கேன். அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் டைமாக கண் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பவர் செக் பண்ணிவிட்டு கிளாஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். நல்ல வெரைட்டியாக நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் மென்ஸுக்கு. இந்த செக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா பக்கத்தில் வந்து ரேபன் கூலர்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே சம்மர் வந்துடுச்சு, ஸோ வந்து நிறைய சன்கிளாஸஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஷாப்பில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது வந்து லேடிஸ் செக்ஷன். இங்கே நிறைய கிளாஸஸ் இருக்குது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நிறைய கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு. நானும் நிறைய போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து லாவெண்டர் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஸ்பெக்ஸ் ஷாப்பில் வந்து காஃபி மிஷினும் அப்புறமா குக்கி வச்சுருந்தாங்க. குஹனுக்கு ஒரு குக்கி எடுத்து கொடுத்துட்டு நான் ஒரு காஃபி குடித்தேன். அவங்க அப்பா வந்து லஞ்ச் அப்போ தானே சாப்பிட்டு வந்தோம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறமா கிட்ஸுக்குள்ள செக்ஷனில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். குட்டி குட்டி கண்ணாடி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. குட்டி குட்டி கண்ணாடி ரேபன் பிராண்டு நல்லா இருந்துச்சு. பட்டு குஹனுக்கு வாங்கினா அவன் ஒரே நாளே உடச்சிடுவான், அதனால வாங்கலை. ஸ்பெக்ஸ் பார்த்துட்டு அப்படியே கேஎஃப்சி வந்துட்டோம்.
சரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நேரமாக ஒரு 3 ஹார்ஸாக நடந்துகிட்ருக்கோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அவனும் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். குஹனுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வெதருக்கு இங்கே சிக்கன் இல்லாமல் இருக்க முடியாது. இங்கெல்லாம் டெய்லி சாப்பிடுவாங்க மீட்டு. ஆனால் நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி சாப்பிடுவோம். எப்போவாவது இந்த மாதிரி வெளியே வந்தால் இங்கே வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஊரில் தோசை, இட்லி, வடை அப்படின்னு ஏதாவது ஒரு டீ கூட குடிச்சிக்கலாம். ஆனால் இங்கே இந்த மாதிரி தான் சாப்பிட்டாகணும். மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்கு போய் காஃபி எதாவது போட்டு குடிப்போம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெளியே ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கேஎஃப்சி வந்துட்டோம். இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகிறோம். டேக்அவே பண்ணல. இங்கேருந்தே சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளானில் இருக்கோம். ரொம்ப டயர்டானனால சாப்பிட்டுட்டே கிளம்பிடலான்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அதனால ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்தே வீட்டுக்கு போயிடுவோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், அதனால நடந்து போயிடலாம். இதுதான் கேஎஃப்சியோட என்ட்ரன்ஸு. நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்காது, பட் ஓகே. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப மசாலாவாக இருக்காது, கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். குஹன் கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பை பாய்.